Hey folks, welcome to my channel Number Talkies. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் வந்து ஒரு சுட சுட கோதுமை மாவு எடுத்து ஒரு பக்கோடா செய்ய போறோம். பாருங்க, ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு கோதுமை பக்கோடா. வாங்க வீடியோக்குள்ள போவோம். இந்த கோதுமை பக்கோடா செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு கப்பு வந்து கோதுமை மாவு, அரை கப்பு கடலை மாவு, அரை கப்பு அரிசி மாவு, இந்த 3 மாவையும் எடுத்து வச்சுக்கோங்க. வெஜிடபிள்ஸ் வந்து கோஸு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, பூண்டு, கொத்தமல்லி, வெங்காயம், அதுக்கப்புறமா இஞ்சி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு குடமிளகா வேணும்னாலும் அதை ஆட் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பேசன் எடுத்து வச்சு போங்க. இந்த பேசனில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சாஃப் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர். காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சில்லி பவுடர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் போதுங்க. அடுத்தது பெருங்காய பொடி. இது எல்லாத்தையும் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இந்த பேசன்லேயே வந்து போட்டுருங்க இதை. அதுக்கப்புறமா உப்பு ஒரு 3/4 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் போடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் மாவு பிசைஞ்ச பிறகு கூட நீங்கள் ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உப்பு கொஞ்சம் அதிகமாக வேணும்னா போட்டுக்கலாம். அதனால இப்போ ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க. தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா இந்த பவுடர் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பவுடர் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நீங்கள் அடுத்தது வந்து 1 by 1 வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து வெங்காயம் நல்லா பொடியாக வந்து கட் பண்ணியிருக்கேன். அடுத்தது கோஸு நல்லா துருவி வச்சுட்டு இருக்கேன் பாருங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த பச்சை மிளகா, அதுக்கப்புறமா வந்து இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டுருங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலையும் இருக்கு இல்லையா, அதையும் போட்டுருங்க. கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து மாவு. ஃபர்ஸ்ட் வந்து நான் ஆட் பண்றது வந்து இந்த கோதுமை மாவு, 1 கப்பு கோதுமை மாவு, அரை கப்பு கடலை மாவுங்க, அரை கப்பு அரிசி மாவு. ஸோ இதெல்லாம் போட்டாச்சு. நம்ம இப்போ இந்த மாவு வகைகள், வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டாச்சு. இது வந்து பேக்கிங் சோடா, ஒரு சின்ன ஒரு பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா ஆட் பண்ணால் போதும். ஆட் பண்ண பிறகு நீங்கள் வந்து நல்லா பிசைய ஆரம்பிச்சிருங்க. யூஸ்வலாக வந்து நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி தான். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, ரொம்ப அதிகமாக ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. நல்லா அழுத்தி பிசைங்க. பாருங்க, நல்லா வந்து பிசைகிறேன் பாருங்க. இது ஃபைனலாக எப்படி வருதுன்னு பாருங்க. அதாவது தண்ணி வந்து நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் பிசைய ஆரம்பிங்க. தேவைன்னா கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த டெக்ஸ்சர் பாருங்க, அந்த பதம் பாருங்க எப்படி வந்திருக்கு அப்படின்னு. அதாவது ஒரு செமி சாலிடாக இருக்கணும், ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி ரொம்ப லிக்விடாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மாதிரி செமி சாலிடாக இருக்கணும். அந்த டெக்ஸ்சர் வந்தால் தான் உங்களுக்கு வந்து இந்த பக்கோடா நல்லா வருங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடு பண்ணி வச்சுட்டு இருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இதில் வந்து அந்த மாவுலேருந்து லைட்டாக ஒரு துண்டு எடுத்து அப்படியே எடுத்து உள்ளே போடுங்க. ஒரு பிஞ்ச் எடுத்து உள்ளே போட்டிங்கன்னா அது அப்படியே மேலே எப்படி வரணும், அதுதான் நம்மளுக்கு இண்டிகேஷன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு அப்படிங்கிறதுக்கான இண்டிகேஷன். இப்போ இதில் வந்து கையில் வந்து இதை 2 விதமாக போடலாங்க. அதை தான் இப்போ காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து ஒரு பெரிய உருண்டையாக உங்கள் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. பெரிய உருண்டையாக எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பெரிய உருண்டையிலேருந்து சின்ன சின்னதாக கிள்ளி போடுங்க. இதோ இந்த மாதிரி. இது முடிஞ்ச பிறகு நம்ம அடுத்த மெத்தட் பார்ப்போம். பாருங்க, ஒரு பெரிய உருண்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுலேருந்து ஒரு 5-6 பீஸ் வந்து நீங்க கிள்ளி போடலாம். அதோ இந்த மாதிரி பாருங்க. ஒரு 5-6 பீஸுக்கு மேல நீங்க போட வேண்டாங்க. அப்கோர்ஸ் உங்களுடைய இலுப்பு சட்டியுடைய சைஸ், அந்த கடாயுடைய சைஸை பொறுத்து இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ்டு கடாய் தான். ஸோ அதனால ஒரு 6 பீஸுக்கு மேல நான் போடலைங்க. பாருங்க, இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு நல்லா வந்து திருப்பி போடுங்க. ஆக்சுவலாக இதை நீங்கள் டிப் பண்ணி போட்டோடனே அந்த ஒரு அலை சவுண்ட் ஒன்று வரும். அந்த பீச் பக்கம் நின்னா ஒரு சவுண்ட் வரும் தெரியுமா, அந்த அலையோட அதே மாதிரி ஒரு சவுண்ட் வரும். அந்த சவுண்டு வந்து அப்படியே பீக்காய் அப்படியே ரெடியூஸ் ஆகணும். அதே சமயம் நீங்கள் அதை திருப்பி போடுங்க. பாருங்க, நல்லா வந்து குக் ஆயிருச்சு. இப்போ பாருங்க, இப்போ நான் அடுத்த மெத்தடு காட்டுறேன். அடுத்த மெத்தடு ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். பெரிய உருண்டையாக எடுத்து கிள்ளி போடுறதுக்கு பதிலாக ஸ்ட்ரெயிட்டாக அந்த பேசினில் அந்த மாவு இருக்குல்ல, அதுலேருந்து நேராகவே சின்னதாக எடுத்து கிள்ளி போட போகிறோம். அவ்வளோதான். 2 ஒரே மெத்தடு தான். பட் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அது போடுங்க. அதாவது வந்து பேசன்லேருந்து சின்னதாக எடுத்து நம்ம இதில் டைரெக்டாக வந்து போடுறோம். அந்த ஃபர்ஸ்ட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய உருண்டையாக எடுத்து வச்சுக்கிட்டு அதுலேருந்து கிள்ளி போடுறோம் நம்ம விரலால். ஸோ பாருங்கள், நல்ல டார்க் ப்ரௌன் ஆகிடுச்சு. கோல்டன் ப்ரௌன்லேருந்து ரொம்ப டார்க் ப்ரௌன் ஆகிடக்கூடாதுங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே நீங்கள் எடுத்துருங்க. அப்பப்போ திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள். பாருங்க, கிட்டத்தட்ட நம்மளுடைய இந்த கோதுமை பக்கோடா ரெடி ஆயிடுச்சுங்க. நான் இதை வந்து இப்போ நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்க.
இதை வந்து நீங்கள் டொமேட்டோ சாஸோட தொட்டு சாப்பிடலாம், இல்லை சட்னி இருந்தால் அதோடையும் தொட்டு சாப்பிடலாம், இல்லை வெறுமனையாக கூட டீயோட சேர்ந்து சாப்பிடலாம். இது சூப்பரான ஒரு டீ கடை ஸ்நாக்கு. பாருங்கள், நம்மளுடைய கோதுமை பக்கோடா ஃபண்டாஸ்டிக்காக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கோதுமை பக்கோடா செஞ்சு பார்த்துட்டு எப்படி வருதுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். மீண்டும் ஒரு அற்புதமான காணொலியில் சந்திப்போம். நன்றி மக்களே, வணக்கம். தேங்க்யூ.